வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான இன்ட்ரெஸ்டான பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் ஐடியா தான். இந்த பிஸ்னஸை வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸ்க்கு. இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம செய்யக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிஷினில் ரா மெட்டீரியல் வச்சு எடுத்தாலே போதும், ப்ராடக்ட் ரெடி ஆகிடும். இது என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பிஸ்னஸ் வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிவிசி கிளாம்ப் மேக்கிங் பிஸ்னஸ் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். கிளாம்ப் மேக்கிங் பிஸ்னஸ்ன்னு பார்க்காதீங்க, இது ஒரு என்றைக்குமே அழிவில்லாத ஒரு பிஸ்னஸ். ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே வீடு கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது கண்டிப்பாக அவங்க பைப் கனெக்ஷன் பண்ணுறாங்க. பைப் கனெக்ஷன் போடும்போது இந்த கிளாம்ப் கண்டிப்பாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ண போனால் என்ன பிராண்டுன்னு பார்த்து வாங்குறாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு பிராண்ட்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த பிராண்டில் தான் கிளாம்ப் போட்டால் தான் நல்லா இருக்கும்லாம் இல்லை. உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் தான் சேல் ஆகும். இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, மிஷினோட டீட்டெயில், ப்ராஃபிட் டீட்டெயில், ரா மெட்டீரியலை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த பிவிசி கிளாம்ப் பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த கிளாம்பை நார்மலாக எம்எஸ் மெட்டீரியலில் தான் இந்த ப்ராடக்டை ரெடி பண்ணுறாங்க. இந்த மெட்டீரியல் நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கும். இதை நம்ம மிஷினில் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், கிளாம்ப் ஷேப்பு கிடச்சிடும். இந்த கிளாம்பை எங்கே யூஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் லைன் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாம்ப் இது. இந்த கிளாம்ப் சின்ன பைப்புக்கு சின்ன சைஸ்லேயும் கிடைக்குது, பெரிய பைப்புக்கு பெரிய சைஸ்லேயும் இந்த கிளாம்ப் கிடைக்குது. 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சிலேருந்து 6 இன்ச்சு வரை கிடைக்குது. பைப்பு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால இந்த கிளாம்போட தேவையும் அதிகமாக இருக்குது. இந்த கிளாம்போட தேவை அதிகமாக இருக்கிறதுனால இதை ஈஸியாக சேல் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ்க்கு என்ன மிஷின் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, ஹைட்ராலிக் ப்ரெஸ் மிஷின் இந்த பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோட நேம்னு பார்த்தீங்கன்னா சி டைப் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. எதனால் சி டைப் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ் பண்ணுற மிஷினோட ஷேப் சி டைப்பில் இருக்கிறதுனால இந்த மிஷினை சி டைப் மிஷினை சொல்கிறாங்க. இதில் 2 டைப் இருக்குது. மோட்டார் டைப்பில் இருக்குது, ஹைட்ராலிக் டைப்பில் இருக்குது. ஹைட்ராலிக் டைப் பார்த்தீங்கன்னா 1 டைப் ப்ரெஸ் பண்ணால் கிளாம்ப் ப்ரெஸ் பண்ணுற ப்ரெஸ் 1 டைப் மேலே போயிட்டு கீழே வரும். இதுவே மோட்டரைஸ்டும் பார்த்தீங்கன்னா கிளாம்ப் ப்ரெஸ் டக்கு டக்குன்னு மேலே போயிட்டு கீழே வரும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக கிளாம்ப் வச்சு எடுக்கணும். நம்ம ஃபாஸ்ட்டாக மிஷினில் ஈஸியாக வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான மிஷினை வாங்கிக்கலாம். இல்லை நான் ஸ்லோவாகவே ஒர்க் பண்ணுறேன், எனக்கு பெடல் பண்ணுற மிஷினே போதுன்னா நீங்கள் பெடல் டைப்பும் வாங்கிக்கலாம். ஆனால் பெடல் டைப்பில் அவ்வளோவா ப்ராடக்ஷன் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதில் மோட்டார் டைப்பில் அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும். மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் டைப்பில் ரொம்ப கம்மி. இதுவே பெடல் டைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ்னும் அதிகம். ஆனால் சேஃப்டியாக ஒர்க் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த பெடல் டைப் மிஷின் தான் ஓகே. இதுவே இந்த மோட்டரைஸ்டு மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிட்டே இருக்கும். மிஷின் மேலே போயிட்டு கீழே வர கேப்பில் நம்ம கரெக்டாக கிளாம்ப் வச்சு எடுக்கணும். நம்ம மோட்டரைஸ்டு மிஷின் வாங்கும்போது மிஷினோட ஸ்பீடு செக் பண்ணி கரெக்டாக நீங்கள் எந்த ஸ்பீடில் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீடில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ட்ரில்லிங் மிஷினு நம்ம வாங்கணும். எதுக்கு இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, கிளாம்பில் 2 சைட்லேயும் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் போட தான் இந்த மிஷின் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட்டாக ஸ்டீல் வாங்குகிறோம்ல கிளாம்ப் ரெடி பண்ண, இதை கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ண கட்டிங் மிஷின் வாங்கணும். இந்த 3 மிஷினை வச்சு எந்த மாதிரியான கிளாம்ப் வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சைஸ் பொறுத்து இந்த ஹைட்ராலிக் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய டை மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். எம்எஸ் பிளேட் 2 to 3 mm சைஸில் பிளேட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பெரிய சைஸ்க்கு திக்னஸ் வேறு மாதிரி இருக்கும், சின்ன சைஸ் திக்னஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த பிஸ்னஸோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கின்னு இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஹைட்ராலிக் ப்ரெஸ் மிஷினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 1.5 lakh ஆகுது. இந்த ரேஞ்ச் ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான். நமக்கு இப்போ இந்த ரேஞ்ச் மிஷினே ஓகே. இந்த மிஷினே பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி நம்ம மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இதில் சி டைப் வாங்கிக்கலாம். வெர்டிக்கல் ட்ரில்லிங் மிஷினோட ரேட் பார்த்தீங்கன்னா 20,000 ஆகுது. அப்புறம் ஷெட்டு, ஷாப்புக்கு ஸ்டார்ட் பண்ண ஃபர்னிச்சர், இது எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிஷின் எடுத்துகிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் எக்ஸ்ட்ரா சார்ஜு, வேறு என்ன செலவு, இது எல்லாத்துக்குமே ஒரு 1 lakh ஆகுது. டோட்டலாக ஒரு 3.7 lakh இருந்தால் நீங்கள் இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஷின் எல்லாமே எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கிடைக்குது. நீங்கள் அங்கே சர்ச் பண்ணி இந்த மிஷின் எல்லாமே வாங்கிக்கலாம்.
இந்த பிஸ்னஸோட சேல்ஸ்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல சேல் ஆகும். ஏன்னா இனிமேல் யாருமே வந்து பைப் யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பைப் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கிளாம்ப் வந்து தேவை. நீங்கள் இந்த பிஸ்னஸை பெரிய அளவில் சேல் பண்ணால் கண்டிப்பாக 10% ப்ராஃபிட் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.